பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வார்த்தையானது நான் உன்னை மறப்பதில்லை என்பதாகும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பு தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, இன்றைய நவநாகரிக உலகத்தில் எல்லோராலும் நாம் மறக்கப்பட்டு போயிருப்போம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து நாம் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா எழுதின புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பதாகும். உங்களையும் என்னையும் மறக்காதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு பாக்கியம்! உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பதினால் நாம் மறக்கப்பட்டு போகாமல் இருக்கிறோம். நாம் ஒரு காலம் ஒளிந்து போகாமல் இருக்கிறோம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இருக்கும்போது, அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து இருக்கும்போது, அவரால் மறக்கப்பட்டு போகாமல் அவருடைய கைக்குள்ளாக, அவருடைய சிறகுக்குள்ளாக மூடி பாதுகாக்கிற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்சுடாயின் தேவன், சர்வ வல்ல தேவன். ஆகவே அவர் நம்மை அவரது சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். மறக்கப்பட்டு போகாமல் நம்மை நினைவு கூர்ந்து இருக்கிறார். எந்த ஆபத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை கைவிடாதபடிக்கு எல்லாவற்றிலும் இருந்து கை தூக்கி விடுத்து மேலே கொண்டு வர விரும்புகிறார். நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நம்மை உயர்த்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன். நாம் ஒரு சிறு ஜெபத்தை செய்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, நீர் எங்களை மறவாதபடிக்கு நினைவு கூர்ந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றிங்க சுவாமி. எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய உள்ளங்கையில் பொதித்து ஆண்டவரே பாதுகாக்கிற தயவுக்காக உமக்கு நன்றிங்க சுவாமி. அப்பா, இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தையானது வல்லமையுள்ளதா இயேசப்பா, அவர்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி அப்பா உமக்கு கீழ்ப்படுகிற சுபாவத்தை, உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே செவி கொடுக்கிற சுபாவத்தை ஆண்டவரே கொடுத்து இயேசப்பா ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்.